ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பை சார்ட் அதுதான் நேற்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பை சார்ட்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வச்சு நான் எல்லா மாடலும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பிடிஎஃப் உள்ளது சால்வ் பண்ணும். அதுல ஒரு டிகிரி பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க போட சொன்னவங்கள அது போடுறீங்களா? எல்லாருமே எல்லாருக்கும் பிடிஎஃப் வந்துச்சா? அது சம்ம ட்ரை பண்ணீங்களா? அதோட ஆன்சர் சொல்றீங்களா இப்போ? ஸோ இதான் நான் அனுப்பியிருந்த அந்த பிடிஎஃப்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாரு ட்ரை பண்ணிருக்கீங்களா? அதுக்கு ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாருப்பா ட்ரை பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. ட்ரை பண்ணலையா யாரும்? நேத்து போயிட்டு அப்படியே வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படிதானே? வீட்ல யாரும் ட்ரை பண்ணல? சரி, இப்ப நான் டைம் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்க. 2 minutes டைம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இல்லைன்னா ஆன்சர். இதான் உங்க நம்பரா? வாட்ஸ்அப்பே வரலையே. லெவன் நம்பர்ஸ். இந்த கொஸ்டின்ல வந்து டிகிரி இருக்குன்னு சொன்னேன். அந்த டிகிரி அப்படிங்கிறது எத்தனை டிகிரி பார்க்கணும்னு சொன்னேன்? 360. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? மணி ஸ்பெண்ட் ஆன் ஃபுட்பால் வாஸ் rupees 9,000. How much more money was spent on hockey
தென் ஆன் ஃபுட்பால். இப்போ ஹாக்கியோட டிகிரி எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. ஹாக்கிக்கு எவ்வளவு இருக்கு? 100. ஃபுட்பாலோட டிகிரி எவ்வளவு இருக்கு? இது ரெண்டுல எது அதிகமா இருக்கு? ஹாக்கி. ஃபுட்பாலை விட ஹாக்கி எவ்வளவு அதிகமா இருக்கு? 100 மைனஸ் 45 தானே, எவ்வளவு வரும்? 55. கரெக்டா? அவங்க வந்து ஃபுட்பாலுக்கு ருபீஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது 45 டிகிரியோட வேல்யூ வந்து சொல்லிட்டாங்க எவ்வளோ? 9000. ஸோ இதை வச்சு என்ன கேக்குறாங்கன்னா டிஃபரன்ஸ், அதாவது ஹாக்கியோடது எவ்வளவுன்னு அவங்க கேட்கல. கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஹவு many how much more money was spent on hockey அப்படிதானே கேக்குறாங்க. ஸோ ஹாக்கிக்கு ஃபுட்பாலை விட எவ்வளவு அமௌண்ட் அதிகமா செலவு பண்ணியிருக்கோம்னு கேக்குறாங்க. அப்ப அந்த டிகிரியோட டிஃபரன்ஸ் எடுத்துட்டோம்னா அந்த 55 டிகிரி கண்டுபிடிச்சா போதும், அதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். இப்ப இதுக்கு மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க 360 யூஸ் பண்ணவே வேண்டாம். இதை இந்த மாதிரி 2 காலமா பிரிச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலே போதும். 45 டிகிரிக்கு 9000னா அப்ப 55 டிகிரிக்கு எக்ஸ். ஓகேயா? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். எப்படின்னா 45 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 55 இன்டூ 9000. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு போட்டா என்ன வரும்? 55 இன்டூ 9000 divided by 45. இதை கேன்சல் பண்ணி சொல்லுங்க ஆன்சர். ஆன்சர் 11,000 வருதா? ஸோ இதோட ஸ்டெப் கால்குலேஷன் கவனிங்க, போர்டு கவனிங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 55 இன்டூ 9000 டிவைடட் பை என்னது? 45. இப்போ இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்றேன். 9 5 இங்க 11 டைம்ஸ். 9 டேபிள்ல கேன்சல் பண்றேன் 1000 டைம்ஸ். ஸோ 11 இன்டூ 1000 11,000. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். புரியுதா? எங்க போட்டிருக்கேன் 55x? x equal to 55 into 9000. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? The money spent on football was rupees 9,000. What amount was spent on cricket? இப்போ ஃபுட்பாலுக்கு 45 டிகிரி தானே. இப்போ 45 டிகிரியோட வேல்யூ வந்து என்ன? 9000. ஸோ இப்போ கிரிக்கெட்டுக்கோட அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படிதானே. கிரிக்கெட்டோட டிகிரி எவ்வளோ? 160 டிகிரி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த அமௌண்ட்டை என்னன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ். ஸோ இப்போ இதை என்ன பண்ண ஆன்சர் வரும்? கிராஸ் மல்டிப்ளை. இதுக்கு ஸ்டெப் என்ன போடணும்? 45 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 160 இன்டூ 9000. ஓகே, இதை சால்வ் பண்ணி சொல்லுங்க ஆன்சர் என்ன வரும்?
x equal to 160 into 9000 divided by 45. இப்போ இதுல வந்து 9 டேபிள்ல நான் கேன்சல் பண்றேன். 5 9 இதுல வந்து 1 டைம் போடலாம். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி 5 இந்த 1000 கேன்சல் பண்ணலாம். 200. ஸோ 160 into 200 மல்டிப்ளை பண்ணா 32,000 வருதா? அடுத்து தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் த மணி ஸ்பெண்ட் ஆன் ஃபுட்பால் இஸ் rupees 9,000, then what was the total amount spent on all sports? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஃபுட்பாலோட அமௌண்ட் வந்து எவ்வளவு இருக்கு? 9,000. ஸோ இப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் வாஸ் த டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ஆல் ஸ்போர்ட்ஸ்? எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கும் மொத்தம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஆல் ஸ்போர்ட்ஸ்னா எவ்வளவு டிகிரி சொன்னேன்? 360 டிகிரி. ஸோ அப்ப இதுக்கு எப்படி ஸ்டெப் எழுதுவீங்க? 45 டிகிரியோட வேல்யூ என்ன? 9,000. இதுல இருந்து நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளோ? 360 டிகிரி. ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க, ஆன்சர் என்ன வரும்? $32,000. அது பர்சன்டேஜ். அந்த ஃபார்முலா வந்து பர்சன்டேஜ் தான் போட்டிருக்கு. வேல்யூங்கிறதுனால அப்படியே 72,000. ஸோ இதுல ஸ்டெப் வந்து என்ன? 45 இன்டூ எக்ஸ். போர்டு கவனிங்க பிரியங்கா. 45 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 360 இன்டூ 9,000. ஓகே, அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன போடுவோம்? 360 இன்டூ 9,000 டிவைடட் பை 45. புரியுதா? இப்ப இதை நான் கேன்சல் பண்றேன். 45ஆல ஸ்ட்ரெயிட்டாவே அடிக்கிறேன். இல்ல 2 டைம்ஸ் வருமா? இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இப்ப ஆன்சர் என்ன? 72,000. ஆமா, எல்லா டிகிரியும் ஆட் பண்ணா 360 வரும். ஓகேவா? சோ இதோட பை சார்ட் முடியுது. சோ பை சார்ட் எல்லாருக்கும் ஓகே தானே? வந்தா போட்டுடலாமா? கிளியரா இருக்கா? நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கா? இப்ப அடுத்தது நம்ம வந்து பார் கிராஃப் ஸ்டார்ட் பண்ண போறோம். பார் கிராஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா? இது வந்து 3 கொஸ்டின்ஸோட ஆன்சர் இதுதான். இல்ல ஒரே ஒருத்தங்க ஆன்சர் ரிப்ளை பண்ணிருக்கீங்க. யாரு? ராஜேஷ் கண்ணன். ஓகே, கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது பார் கிராஃப். $72.
ஓகே, ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுதா? இதுதான் பார் கிராஃப். பார் கிராஃப்ங்கிறது கிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ இதுல எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது இதுதான், ஒய் ஆக்சிஸ்ங்கிறது இந்த லைன். அது தெரியும் தானே எல்லாருக்கும்? இப்போ இங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் attending மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கிளாஸஸ் இன் 4 different schools. 4 வெவ்வேறு பள்ளிகள். அதுல என்னென்ன பாடத்தெல்லாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? மேக்ஸும் சயின்ஸும். ஓகேவா? அந்த ஸ்கூலோட நேம் வந்து என்னதுலாம்? VWXY. இதுல 2 பார் இருக்கு இல்லையா? அதுல ஒண்ணு வந்து எம்டியா இருக்கு, இன்னொன்னு ஃபுல்லா ஷேட் ஆயிருக்கா. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் எம்டியா இருக்கிற பாக்ஸ் என்னது? மேக்ஸ். டார்க்கா இருக்கிறது என்னது? சயின்ஸ். ஓகேவா? இதை வச்சுதான் இங்க கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போட போறோம். இந்த மாதிரிதான் பார் கிராஃப் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வரேன். பை சார்ட்ல எப்படி பார்த்தோம் அது மாதிரி எக்ஸாம் பேசிக்கா சில கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு நம்ம இதுக்கு வரலாம். பார் கிராஃப்ல என்னென்ன மாதிரிலாம் கேள்வி வரும்? ஓகேவா? டாபிக் போட்டுக்கோங்க, பார் கிராஃப். இது நோட்ஸா எழுதிக்கோங்க. ஸோ இது என்னன்னா 5 different இயர்ஸ். அதுல சென்னைக்கு வருகை தந்த மக்களோட எண்ணிக்கை அப்படின்னு இருக்கு. வேற வேற சிட்டில இருந்து சென்னைக்கு வந்தவங்க. பட் இங்க கவுண்டிங் வந்து இந்த இடத்துல பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, என்னது? தௌசண்ட்ஸ். இப்ப நீங்க 15 இருந்தா அது என்னன்னு எடுத்துக்கணும்? 50,000, 80,000, 30,000.
இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேவா? இது வந்து இன்டு 1000 அப்படிங்கிறது இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிராஃப்லயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அண்ட் சென்டென்ஸ்லயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறத நம்ம கவனிக்காம விட்டுறக்கூடாது, கரெக்டா பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து 6 வெவ்வேறு இயர் இருக்குல்ல, 6 டிஃப்ரெண்ட் இயர்ஸ் இருக்குல்ல, இதுல எந்த இயர்ஸ்ல வந்தவங்களோட கவுண்டிங் ரொம்ப ரொம்ப கம்மி? 1998. ஸோ எந்த இயர்ல வந்தவங்க மேக்சிமம் அதிகமா இருக்கிறது? 1999. ஓகே, இப்போ வந்து இந்த நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போதா இல்ல டிக்ரீஸ் ஆயிட்டே போதா? என்ன ஆகுது? இதுவும் இதுக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனா இங்க பாருங்க டிக்ரீஸ் ஆயிருக்கு, அப்புறம் இங்கேயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்புறம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்ப எல்லாமே ஒரே ஆர்டரா போல மாறி மாறி இருக்கு. ஓகேவா? இப்போ இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இன்க்ரீஸ்ங்கிறது இந்த கொஸ்டின் நான் ஒன்னொன்னா கேட்கிறேன், நீங்க ஆன்சர் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முதல்ல சிம்பிளா ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப், இதுல ஆவரேஜ் கண்டிப்பா வரும், இந்த கொஸ்டின்ல ஆவரேஜ் வந்து கண்டிப்பா வரும். ஃபைண்ட் த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் number of people in all years. அனைத்து ஆண்டுகளிலும் வருகை தந்த மக்களின் சராசரி எண்ணிக்கை என்ன? சராசரி எண்ணிக்கைனா ஆவரேஜ் எப்படிப்பா கண்டுபிடிப்போம்? நமக்கு டேட்டாஸ் எத்தனை இருக்கோ அதை ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை எத்தனை கவுண்டிங் இருக்கோ அதால டிவைட் பண்ணுவோம். இதுல எத்தனை கவுண்டிங் இருக்கு? 5 இருக்கா? ஸோ இப்போ நீங்க வந்து 50 பிளஸ் 80 பிளஸ் 30 பிளஸ் 120 பிளஸ் 60 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை என்ன போடுவீங்க? 5. இது மாதிரி ஆட் பண்ணா டோட்டல் என்ன வருது? எவ்வளவு வருது? 340. 340 டிவைடட் பை என்னது? 5. 5ஆல இதை கேன்சல் பண்றேன். 34ல எத்தனை 5 இருக்கு? 6. 6 5 30, பேலன்ஸ் 4. 8 5 40. பட் ஆன்சர் 68 போடணுமா 68,000 போடணுமா? ஏன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே 1000ல தானேப்பா இருக்கு. ஸோ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம 1000க்கு மாத்தினா ஃபைனல் ஆன்சரும் எதுல தான் கிடைக்கும்? 1000ல தானே கிடைக்கும். ஸோ அப்ப ஆன்சர் வந்து 68,000. புரியுதா? கடைசியா இன்டூ 1000 போட மறந்துடாதீங்க. இது ஓகே தானே? ஆவரேஜ் வந்தா போட்டுடலாம் தானே? ஆவரேஜ்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணும். ஓகேவா? கவுண்டிங்கால டிவைட் பண்ணும். அடுத்த கொஸ்டின் போலாமா? ரேஷியோ. ஏதாவது 2 இயருக்கு ரேஷியோ கொடுத்தா செஞ்சிடலாமா? தனித்தனியா ரேஷியோ எடுக்கணும் ஓகே, பட் ரெண்டு இயரா சேர்த்து ரேஷியோ எடுக்கணும்னா ஆட் பண்ணிட்டு ரேஷியோ எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 97 98 வந்தவங்க மொத்த கவுண்டிங்க்கும் 99 2000 வந்தவங்களோட கவுண்டிங்க்கும் ரேஷியோ என்னன்னு கேட்டா எப்படி எடுப்பீங்க? 80 பிளஸ் 30 ஆட் பண்ணி வச்சுக்கணும், அப்புறம் 120 பிளஸ் 60 ஆட் பண்ணி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் அந்த ரெண்டுக்கும் என்ன எடுக்கணும்? ரேஷியோ எடுக்கணும். கரெக்டா? அடுத்த கொஸ்டின் போலாம். Find the ratio of number of people in the year
1997 to the year 1999 and 2000 together. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் உள்ள மக்களின் எண்ணிக்கைக்கும் மக்களின் எண்ணிக்கை, 1999 மற்றும் 2000 இரண்டு ஆண்டுகளிலும் வருகை தந்த மொத்த மக்களின் எண்ணிக்கை. இரண்டிலும் வருகை தந்த மொத்த மக்களின் எண்ணிக்கை. இவற்றுக்கிடையே உள்ள விகிதம் என்ன? ரேஷியோ எடுக்கணும்னா அப்ப என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எந்த இயர் சொல்லணும்? 1997. 1997 எவ்வளோ? 80. அது ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க. அதுக்கு அடுத்து என்ன எழுதுவீங்க? 80:2. எதெல்லாம் ஆட் பண்ணணும்? 1999க்கும் 2000 ஆட் பண்ணணும். 1999க்கு வந்து 120, 2000க்கு எவ்வளோ? 60. ஸோ இது ரெண்டையும் இப்ப ஆட் பண்ணா எவ்வளவு? 180. சரியா? அப்ப 180 தான் இங்க நீங்க எழுத வேண்டியது. 120 பிளஸ் 60. 80:180. இப்ப இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கணும். என்ன வருதுப்பா? கொஸ்டின் எல்லாரும் நோட் பண்ணியாச்சு தானே? சோ இதுல பாருங்க, 80:180க்கு எப்படி எடுக்கணும்னா, ரெண்டு சைடும் காமனா ஜீரோவை கட் பண்ணிடலாமா? அப்புறம் 2 டேபிள்ல டிவைட் பண்ணணும்னா 4:, என்ன வரும்? 9. அப்ப இதான் ஃபைனல் ஆன்சர். இதுக்கப்புறம் இதை ரேஷியோ எடுக்க முடியாது, அப்படிதானே? ஸோ ஆன்சர் வந்து 4:9. எழுதியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட். ஸோ ரேஷியோங்கிறது தனித்தனியாவும் கொடுக்கலாம், டுகெதர் ரெண்டு ரெண்டு சேர்த்து கூட ரேஷியோ கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் பர்சன்டேஜ் வச்சு கேட்க போறேன். ஆல்ரெடி பர்சன்டேஜ் வச்சு நேற்று அட்டன் பண்ணிருக்கீங்க தானே? அது அது வச்சு எனக்கு சொல்லணும். பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் த இயர் 1997 is what percentage more than in the year 1996? 1997ஆம் ஆண்டு மக்களின் எண்ணிக்கை 96ஆம் ஆண்டை விட எத்தனை சதவிகிதம் அதிகம்?
அப்ராக்சிமேட்லி சொன்னா போதும். பாயிண்ட் என்ன வருது? 37.5 வருதா? கரெக்டா போட்டிருக்கீங்களா? இப்ப வந்து நான் என்ன சொன்னேன் அந்த நேத்து சொல்லும் போது மோர் தேன் லெஸ் தேன் வந்துச்சுன்னா தேன்க்கு அப்புறம் உள்ளத டினாமினேட்டர்ல போடணும், இன்டு என்ன போடணும்? 100. மேல என்ன போடணும்? டினாமினேட்டர்ல தேன்க்கு அப்புறம் உள்ளது போடுவீங்க, ஓகே. நியூமரேட்டர்ல என்ன போட்டிருக்கீங்க? அந்த வேல்யூ 30 தானே போட்டிருக்கீங்க. சோ இங்க டிஃபரன்ஸ் வந்து மேல 80 மைனஸ் 50, கீழே என்ன வரும்? 50 இன்டூ 100. ஓகேயா? சோ அப்ப இங்க 30 by 50 இன்டூ 100 போட்டா ஆன்சர் 60 வரும். 50 இது கேன்சல் பண்ணா 30 இன்டூ 2 60%. தேனுக்கு அப்புறம் 1996 தானப்பா இருக்கு. சோ அது 50 தான் போடணும், ஓகேவா? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் சம். Number of people in the year 2000 is how much person less than the previous year? What person less than the previous year? So அதாவது 2000 ஆண்டு மக்களின் எண்ணிக்கை அதற்கு முந்தைய ஆண்டை விட எத்தனை சதவிகிதம் குறைவு? அதற்கு முந்தைய ஆண்டை விட எத்தனை சதவிகிதம் குறைவு? ப்ரீவியஸ்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பிஃபோரா இருக்கிற இயர். இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கிளியரா எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. நம்பர் ஆஃப் பீப்புள் in the year 2000 is what person அல்லது how much person less than the previous year? முந்தைய ஆண்டை விட எவ்வளவு குறைவு? அஃப்கோர்ஸ் இதுல கம்மியா தானே இருக்கு 2000ல. தேனுக்கு அப்புறம் என்ன போட்டீங்க? ப்ரீவியஸ் இயரோட வேல்யூ தான் கீழே இருக்கணும், இன்ட்டு என்ன வரணும்? 100. சோ இங்க வந்து எண்ணிக்கையை விட அப்படின்னு சொல்லக்கூடிய இயர் தான் கீழே இருக்கணும். அது முந்தைய ஆண்டை விட, தமிழ்ல எதை விடன்னு சொல்றாங்களோ அதுதான் டினாமினேட்டர்ல இருக்கணும். அப்ப 1999 இயரோட வேல்யூ 120 கீழே இருக்கணும், மேல என்ன இருக்கணும்? 120 மைனஸ் 60 இன்டூ 100. So 60 by 120 into 100 போட்டா அப்ப ஆன்சர் என்ன வரும்? 50%. ஆன்சர் 50% வருதா? அடுத்தது போலாமா? சரி, இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அது கரெக்டா யார் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ்ட் வேல்யூ இன் விச் இயர் இஸ் மேக்ஸிமம் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயர்? நான் சொல்ற கொஸ்டினை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் ஆகுறது சில இயர்ல இருக்கு, டிக்ரீஸ் ஆகுறது இருக்கு, அப்படிதானே? சோ நான் கேக்குறது என்னன்னா, நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ்ட் வேல்யூ இஸ் இன் விச் இயர் இஸ் மேக்ஸிமம் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயர்? முந்தைய வருஷத்தை விட, அதாவது முந்தைய ஆண்டை விட மக்களின் எண்ணிக்கை எந்த ஆண்டு மிக அதிகமாக அதிகரித்துள்ளது? 1999. அதாவது இன்க்ரீஸ் வந்து இந்த 2 வருஷம் சொல்லலாம், இது கிடையாது. இந்த 2 வருஷம் இன்க்ரீஸ், இது கிடையாது. சோ அப்ப இதுவா?
இப்ப இதுல இருந்து இங்க எவ்வளவு கூடியிருக்கு? 30 கூடியிருக்கு. இங்க இருந்து இங்க எவ்வளவு கூடியிருக்கு? 90 கூடியிருக்கு. கரெக்டா? டிஃபரன்ஸ் 80க்கும் 50க்கும் டிஃபரன்ஸ் 30, 120க்கும் 30க்கும் டிஃபரன்ஸ் என்ன? 90. கரெக்டா? இவ்ளோ வேல்யூ கூடுதுன்னா அப்ப இதானே? அப்ப ஆன்சர் இது சொல்வீங்களா இது சொல்வீங்களா? 1999 தான். கம்பேர் டு ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா முந்தைய ஆண்டை விட இதுதான் அதிகம். புரியுதா? அப்ப ஆன்சர் வந்து 1999 தான் சொல்லணும், இது சொல்லக்கூடாது. ஸோ இவ்வளவுதான். இந்த மாடல்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வரும். பர்சன்டேஜ் வரலாம், ஆவரேஜ் வரலாம், ரேஷியோ வரலாம். ஓகேயா? அதை தாண்டி வேற என்ன கேட்கலாம்னா, ஏதாவது 2 இயர் மட்டும் கம்பேர் பண்ணி ஆவரேஜ் கேட்கலாம். இல்லைன்னா இந்த நான் இப்ப சொன்னல இந்த கொஸ்டின் எது வந்து இன்க்ரீஸ் ஆனது மேக்சிமம் மினிமம் அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டினுக்கு போயிடலாம். இது வரைக்கும் ஓகே தானே? எல்லாருக்கும் புரிஞ்சது தானே? ஓகே. ஸோ இது இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வந்து ரீட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டிங் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் கிளாஸஸ் இன் 4 டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ். 5 வெவ்வேறு பள்ளிகளில் வரையலாம். அதை அங்க பாருங்க. 5 வெவ்வேறு பள்ளிகளில் அறிவியல் மற்றும் கணித பாடத்தை படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை. ஐந்து சரி, 4 தான் இருக்காங்க. ஓகே, 4. அந்த ஸ்கூலோட நேம் தான் இந்த VWXY. சரியா? மேக்ஸ் வந்து இது ஃபர்ஸ்ட், இது வந்து மேக்ஸ். ரெண்டாவது இருக்கிறது என்னது? சயின்ஸ். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்ல வந்து எம்டியா இருக்கிறது மேக்ஸ், டார்க்கா இருக்கிறது சயின்ஸ். இப்ப ஸ்கூல் வில வந்து மேக்ஸ்ல எத்தனை பேர் படிக்கிறாங்கப்பா? 80. ஸ்கூல் வில சயின்ஸ்ல எத்தனை பேர் படிக்கிறாங்க? 140. ஸ்கூல் ஒய்ல மேக்ஸ்ல எவ்வளவு பேரு? 100. சயின்ஸ்ல 120. இப்போ இப்படி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பார் இருக்கு. நான் உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள்ல 1 பார் தானே இருந்தது, இங்க 2 பார் இருக்கு. ஸோ ஒரே கான்செப்ட் தான். இதுல வந்து நீங்க ஸ்கூல் ஒய்ல மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? இதையும் இதையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, 100 பிளஸ் 120 எவ்வளவு வரும்? 220. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுவோம். வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அட்டெண்ட் த மேக்ஸ் கிளாஸஸ் டேக்கிங் இன் ஆல் த ஸ்கூல்ஸ் டுகெதர்? அதாவது நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா, அனைத்து பள்ளிகளிலும் கணித பாடத்தை படிக்கும் மொத்த மாணவர்களின் சராசரி கண்டுபிடிக்கணும். அப்ப எல்லா ஸ்கூல்லையும் நீங்க எடுக்க வேண்டியது மேக்ஸ் மட்டும், சயின்ஸ் கிடையாது. சரியா? அப்ப நம்பர்ஸ் எதெல்லாம் எடுப்பீங்க சொல்லுங்க. இதுல ஃபர்ஸ்ட் 80 எடுக்கணும், பிளஸ் அப்புறம் 60 எடுக்கணும், அடுத்தது 120, அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? 100. இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஆட் பண்ணி 4ஆல டிவைட் பண்ணும். டோட்டல் பண்ணுங்க, எவ்வளவு வருது? 140, 360 வருது. 360 4ஆல டிவைட் பண்ணா 90. ஸோ அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் 90. இது நோட் பண்ணிக்கோங்க, கொஸ்டின் எழுதிக்கோங்க. டயக்ராம் வேணாம், கொஸ்டின் மட்டும் எழுதிக்கோங்க.
அடுத்தது போலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. What is the average number of students who attend the science classes taking in all the schools together? நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. போன சம்ல மேக்ஸுக்கு ஆவரேஜ் போட்டோம் இல்லையா, இப்போ என்ன போடுறோம்? சயின்ஸ் கிளாஸ்க்கு ஆவரேஜ் போடுறோம். ஒன் டென் வருதா? டோட்டல் என்ன வருது? இப்போ சயின்ஸ்னா இந்த இந்த நம்பர்ஸ் தான் எடுக்கணும். 140 பிளஸ் 80 பிளஸ் 100 பிளஸ் 120 டிவைடட் பை 4. இப்போ இதை டோட்டல் போட்டோம் அப்படின்னா இதுல இது ரெண்டு 200 300 440 440 டிவைடட் 4 கேன்சல் பண்ண ஆன்சர் 110. இதுவும் ஆவரேஜ் தான், ஸோ ஈஸியான சம் தான். ஓகே, அடுத்தது போலாம் நெக்ஸ்ட். எயிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க. The respective ratio between the total number of students of maths and science in school W and X is respectively. அதாவது நீங்க ஆவரேஜ் சரி ரேஷியோ எடுக்க போறது எதுக்கலாம்? ஸ்கூல் எதுக்கலாம்? WXக்கு. Wல எது எடுக்கணும்? மேக்ஸா சயின்ஸா? ரெண்டுமே. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, W மற்றும் X ஆகிய பள்ளிகளில் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களை படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையின் விகிதம். சோ அப்ப நீங்க Wல என்ன கவுண்டிங் போடுவீங்க? இது ரெண்டோட டோட்டல் சரியா? Wயோட வேல்யூ வந்து 60 பிளஸ் 80. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ல என்ன வரும்? 120 பிளஸ் 100. இப்ப இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்து என்ன வருதுன்னு சொல்லுங்க. இதுல வந்து 140 வரும், இங்க என்ன வரும்? 220. ஸோ 140க்கும் 220க்கும் நாம ரேஷியோ எடுத்தா 0 கட் பண்ணிடலாம். 2 டேபிள்ல டிவைட் பண்ணோம்னா 7:11. எழுதியாச்சா? அடுத்த சம். அடுத்தது இதே பேட்டர்ன்ல தான்.
percentage model. By what percentage is the total number of students of school Y more than that of school W? அதாவது ஸ்கூல் ஒய்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்டிங் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் டபிள்யூவை விட எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமா இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒய் பள்ளியில் படிக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை, அதாவது மேக்ஸும் சயின்ஸும் சேர்த்து அவங்களோட கவுண்டிங் வந்து டபிள்யூ பள்ளியில் படிக்கும் மொத்த மாணவர்களை விட எத்தனை சதவிகிதம் அதிகம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் பள்ளியில வந்து டோட்டல் எவ்வளவு வருது? 120 பிளஸ் 100 220 வருது. அண்ட் டபிள்யூ பள்ளியில வந்து எவ்வளவு வருது? 60 பிளஸ் 80 140 வருது. அஃப்கோர்ஸ் ஒய் தான் அதிகம். அப்ப இதை விட இது எவ்வளவு அதிகம் அப்படிங்கறத பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணும். இப்ப ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மேல எடுப்பீங்க, கீழே என்ன எடுப்பீங்க? டேனுக்கு அப்புறம் என்ன வருது? மோர் தேன் லெஸ் தேன் வந்தா டேனுக்கு அப்புறம் என்ன போடணும்? அந்த ஒய் தானே டினாமினேட்டர்ல வரும், புரியுதா? பர்சன்டேஜ்னா அந்த மெத்தட்ல தானே போடணும். மோர் தேன் லெஸ் தேன் வருது. ஸோ இப்ப வந்து ஒய்யோட வேல்யூ 220 மைனஸ் 140 மேல. இப்ப தேனுக்கு அப்புறம் என்ன இருக்கு? ஒய்யா? இல்ல தேனுக்கு அப்புறம் என்ன இருக்கு? டபிள்யூ. ஓகே, எதை விட? டபிள்யூவை விட. அப்ப டபிள்யூட கவுண்டிங் 140 கீழே இன்டூ என்ன போடுவோம்? 100. இதை சால்வ் பண்ணி சொல்லணும். எக்ஸாக்டா வருதா? கேன்சல் ஆகுதா? இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ, அப்படிதானே? ஸோ 80 by 140 into 100. இப்போ இதுல வந்து ஒரு 0 கட் பண்ணிடலாம். இது 2 டேபிள் அடிக்கிறேன். 7 2 இங்க எத்தனை? 4 டைம்ஸ். 400 by 7 வருது, சரியா? இப்போ 400 7ஆல டிவைட் பண்றேன். பாயிண்ட்ல வரும். 400 7ஆல டிவைட் பண்ணா 5 7 35, பேலன்ஸ் 5. மறுபடியும் அகெயின் எவ்வளவு? 7 டைம்ஸ் போடலாமா? 7 7 49. அப்ப இங்க 1 இங்க பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்தா ஒரு டைம் போகும். அப்ப 57.1 வருது. பட் நமக்கு ஆப்ஷன் 57 தான் கொடுத்துருக்காங்க, அதனால அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நன் ஆஃப் தீஸ் இருந்தா 57ம் இருக்கு, நன் ஆஃப் தீஸும் இருக்கு. அப்ப எது சூஸ் பண்ணுவீங்க? அப்படியா? இந்த கொஸ்டின்ல என்ன வேர்டு இல்ல? அப்ராக்சிமேட்லின்னு கொடுக்கல, அப்படிதானே? அப்படி கொடுக்கலன்னா அப்ப நீங்க எக்ஸாக்ட் ஆன்சர் தான் எடுக்கணும், புரியுதா? அப்ராக்சிமேட்டும் கொடுத்தாதான் எடுக்கணும். பட் இங்க ஆப்ஷன்ல வந்து ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, நன் ஆஃப் தீஸ் இல்ல. சோ அதனால என்ன ஆன்சர் போடுறோம்? ஃபோர்த் ஆப்ஷன் 57. புரியுதா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்க. ஓகே, அடுத்தது போலாமா? எழுதியாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணி சொல்லுங்க ஆன்சர். வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டேக்கிங் ஆல் த ஸ்கூல்ஸ் டுகெதர்? அதாவது வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ, கரெக்டா போகணும் ரேஷியோவை. பிட்வீன் எதுக்கும் எதுக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டேக்கிங் ஆல் த ஸ்கூல்ஸ் டுகெதர். அதாவது எல்லா ஸ்கூல்லையும் மேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க, எல்லா ஸ்கூல்லையும் சயின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. அந்த ரெண்டுக்கும் என்ன எடுங்க? ரேஷியோ எடுங்க. அனைத்து பள்ளிகளிலும் கணிதம் மற்றும் அறிவியல் பாடத்தை படிக்கும் மாணவர்களின் விகிதம் என்ன? ஆல்ரெடி நம்ம டோட்டல் போட்டு வச்சிருக்கோம், அப்படிதானே? அந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது. ஸோ ஃபர்ஸ்ட் வில வந்து மேக்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? 80 பிளஸ் 60 பிளஸ் 120 பிளஸ் 100 இஸ் டு 140 பிளஸ் 80 பிளஸ் 100 பிளஸ் 120. இப்ப இதோட டோட்டல் வந்து என்ன வந்துச்சுப்பா? 360யா?
360. இதோட டோட்டல் என்ன ஆச்சு? 440. இப்போ இதை 4 டேபிள்ல ஃபர்ஸ்ட் 0 கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 9 4 11 4. ஆன்சர் 9:11. ஓகே, அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இதோட ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் நான் சொல்லிடுறேன். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 9:11. 9:11. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் இன் thousands கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பாசிங் அண்ட் ஃபெயிலிங் இன் அன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃப்ரம் 6 டிஃப்ரெண்ட் சிட்டிஸ். அதாவது 6 டிஃப்ரெண்ட் சிட்டி இருக்கு. அந்த சிட்டில இருந்து என்னது 2 விதமான ஸ்டூடெண்ட்ஸ். பாசிங்கிறது டார்க்கா இருக்குப்பா, ஃபெயிலிங்கிறது என்னது இருக்கு, லைட்டா இருக்கு. சரியா? இந்த நம்பர் எல்லாம் தெரியுதா உங்களுக்கு? விசிபிளா இருக்கா? ரொம்ப சின்னதா இருக்கா? தெரியுதா? தெரியுதா? ஆனா இந்த இந்த இடத்துல என்ன இருக்கு? நம்பர் இன் thousands. ஓகேயா? தேர்ச்சி பெற்ற மற்றும் தேர்ச்சி பெறாத. இது வந்து பாசிங் அப்படின்னா என்னது? தேர்ச்சி பெற்ற. அது தெரியும் தானே? நம்ம தமிழ்லயே பாஸ் தானே சொல்லுவோம். நீ தேர்ச்சி பெற்று விட்டாய் அப்படி யாராவது சொல்லுவாங்களா ஸ்கூல்ல? இல்ல இல்ல. சோ பாஸ் ஃபெயில் தெரியும் தானே எல்லாருக்கும்? ஓகே. நம்பர் இன் thousandsனா அப்ப இதோட வேல்யூஸ் எல்லாமே எதுக்கு நீங்க மாத்திக்கணும்? 1000த்துல மாத்திக்கணும். நீங்க 13 இருந்ததுன்னா அப்ப அது என்னன்னு அர்த்தம்? 30,000. 22 இருந்ததுன்னா அது 22,000. ஓகேயா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின். What is the respective ratio of the number of students passing in the entrance exam from city M to those passing from city Q? இது நீங்க தான் சொல்லணும். அதாவது நகரம் எம்மில் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் கியூவில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன? ஃபர்ஸ்ட் எம் எழுதணும், அப்புறம் கியூ எழுதணும். none of these. எப்படி? சிட்டி எம்ல வந்து பாஸ் ஆனவங்க எத்தனை பேருப்பா? சிட்டி எம்ல பாஸ்க்கும் சிட்டி கியூல பாஸ்க்கும் உள்ள ரேஷியோ எடுக்கணும். சிட்டி எம்ல வந்து பாஸ் எவ்வளோ? 22. சிட்டி கியூல பாஸ் எவ்வளோ? 27. இது ரெண்டுக்கும் காமனா ஏதாவது டேபிள் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப டிவைட் ஆகலைன்னா இதுதான் ஆன்சரே. இந்த ஆன்சர் ஆப்ஷன்ல எங்கேயாவது இருக்கா? இல்ல. சோ ஆன்சர் என்ன? none of this. அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட். இங்க வந்து கீழே ஒரு ஆன்சர் இருக்கும், பட் அது ஆன்சர் கிடையாது. 9:11 இங்க வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல இல்ல. ஓகே, அது தப்பு ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலிங் இன் த எக்ஸாமினேஷன் ஃப்ரம் சிட்டிஸ் எல் அண்ட் எம் டுகெதர்? ஒரு நிமிஷம். போன சம்ல இது ஒரு டவுட் இருக்கு இருக்காது. அதாவது இது 1000ல தானே இருக்கு. அப்ப நாம இங்க போடும்போது அந்த ஆன்சர் 1000ல தானே போடணும். அப்ப இது 22,000 27,000 போட்டாலும் ரேஷியோ என்னதான் வரப்போகுது? இதே தான் வரப்போகுது. அது மாறாது. ஓகேவா? சரி, இப்போ ஃபைனல் ஆன்சரை 1000ல மாத்திக்கணும், அது மறந்துடக்கூடாது. இந்த கொஸ்டின்ல பாருங்க, எல்லுக்கும் எம்முக்கும் என்ன எடுக்கணும்? பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸா ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸா? ஃபெயில். எல்ல வந்து ஃபெயில் எவ்வளவு சொல்லுங்க? கிராஃப்ல எல்ல ஃபெயில் வந்து 22,000. சரியா? 22,000. அது மாதிரி எம்ல வந்து ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ?
எம்ல ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ 35,000. இப்ப இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கும் என்ன எடுக்க சொல்றாங்க ஆவரேஜ். அப்ப நீங்க ரெண்டையும் ஆட் பண்ணி எத்தனையால டிவைட் பண்ணும் 2ஆல டிவைட் பண்ணும். ஸோ 22,000 பிளஸ் 35,000 டிவைடட் பை 2 ஆவரேஜ் சராசரி. நகரம் எல் மற்றும் எம்மில் தேர்ச்சி பெறாத அதாவது ஃபெயில் ஆனவங்களோட ஆவரேஜ் மார்க் கேக்குறாங்க. சரி, ஆவரேஜ் கவுண்டிங். ஸோ இப்போ இது ரெண்டையும் கூட்டுனா எவ்வளோப்பா வருது 30 57,000 பை 100 2 வருதா? இதை 2ஆல டிவைட் பண்ணும் அப்படிதானே? பட் 5ல எத்தனை 2 இருக்கு? 2 2 4 பேலன்ஸ் 1 17ல 8 2 எவ்வளவு வருது 16. அப்புறம் பேலன்ஸ் என்ன 1 5 5 5 to 10. ஸோ எத்தனை ஜீரோ வரும் 2 0 28,500. ஆப்ஷன் இருக்கா? ஸோ இல்ல, none of this. அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் what is the total number of students failing in the entrance exam from all the cities together? எல்லா சிட்டிலையும் எடுத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணும்? ஜஸ்ட் ஆட் தானே பண்ணும். எல்லா இயர்லயும் ஃபெயில் ஆனவங்களோட கவுண்டிங்கை மட்டும் ஆட் பண்ணி சொல்லுங்க. அது ஆனா ஃபைனலா 1000க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். எல்லா சிட்டிலையும் ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். வரலையா ஆன்சர்? அதுல இருக்கிற ஆப்ஷன் எதுவும் வரலையா? நம்பர் சொல்லுங்க, எதெல்லாம் ஃபெயில் ஆன நம்பர்ஸ்லாம் சொல்லுங்க. 22 35 30 37 20 30. இப்ப இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும். 174. அது கூட ஒரு 3 0 சேர்த்துக்கணும், ஏன்னா இன்டூ 1000. அங்க ஆப்ஷன்ல எதுவுமே இல்ல. 175 000 தான் இருக்கு. அது ஆன்சர் கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன? none of this. அடுத்த சம் ட்ரை பண்ணுங்க. Number of students failing in the entrance exam from city P is what percentage of the total number of students from that city? அதாவது நகரம் P-ல தேர்ச்சி பெறாத மாணவர்களோட எண்ணிக்கையானது அந்த நகரத்தில் தேர்வு எழுதிய மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையில் எத்தனை சதவிகிதம்? சரியா? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். யாரோட பர்சன்டேஜ்? பாஸ் ஆனவங்களா ஃபெயில் ஆனவங்களா? ஃபெயில் ஆனவங்க. எந்த சிட்டில? P. சிட்டி P எடுத்துட்டீங்கன்னா பாஸ் ஆனது ஃபெயில் ஆனது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, பாஸ் ஆனது 35,000 35,000,
ஃபெயில் ஆனது எவ்வளோ 20,000 கரெக்டா? இப்போ இது எப்படிப்பா பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணுவீங்க? ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ் தான் வேணும். ஃபெயில் ஆனவங்க 20 சரியா? மொத்த மாணவர்கள் எவ்வளோ அந்த சிட்டில எக்ஸாம் எழுதுனது எவ்வளோ? இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும் சரியா? இல்ல நீங்க 1000 போடாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. 35 பிளஸ் 20 எவ்வளோ? 55 தான் மொத்த பீப்புள்னு எடுத்துக்கோங்க. அந்த மொத்த பீப்புள் வந்து கீழே எழுதணும். இதுல ஃபெயில் ஆனவங்களை எவ்வளோ? 20 மேல எழுதணும், இன்ட்டு என்ன போடணும்? 100 சரியா? ஸோ ஃபெயில் வந்து மேல இருக்கணும், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கீழே இருக்கணும், இன்ட்டு என்ன வரணும்? 100. இதை சால்வ் பண்ணி சொல்லுங்க ஆன்சர் என்ன. கொஷினா? 36.36 வருதா? இப்போ இதை நான் 5 டேபிள்ல கேன்சல் பண்றேன். 4 5 இதுல எத்தனை? 11. இதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணா 400/11 வரும். 400 11ஆல டிவைட் பண்ணும். ஸோ டிவைட் பண்ணா 3 டைம்ஸ் 3 11 33, பேலன்ஸ் 7 70. இது வந்து 6 டைம்ஸ் போடலாம், 66. அப்புறம் 4 பேலன்ஸ் 40. பாயிண்ட் வச்சோம்னா 3 11 33 70. அப்புறம் திருப்பி 6 டைம்ஸ் போடலாம். ஸோ ஆன்சர் 36.36. ஸோ இது புரிஞ்சுதா எல்லாருக்குமே? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் சம் எழுதியாச்சா? லாஸ்ட் கொஸ்டின், இது நீங்க தான் ட்ரை பண்ணுங்க. Number of students passing in the examination from city O is approximately what percent of the total number of students passing in the examination from all the cities together? அதாவது கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிட்டி ஓ எடுக்க சொல்றாங்க. அந்த சிட்டி ஓல பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூ இருக்கு இல்லையா? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாசிங் இன் த எக்ஸாமினேஷன் ஃப்ரம் சிட்டி ஓ. சிட்டி ஓல பாஸ் ஆனவங்களோட நம்பர் approximately அந்த வேர்டு வந்திருக்கு. what percent of the total number of students passing in the examination from all the cities together? எல்லா சிட்டியும் சேர்த்து மொத்தமா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்டிங்ல சிட்டி ஓல மட்டும் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ் கேக்குறாங்க. கொஷின் எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். நகரம் ஓவில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையானது அனைத்து நகரங்களிலும் தேர்ச்சி பெற்ற மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையில் எத்தனை சதவிகிதம்? ட்ரை பண்ணுங்க.
ஒரு நிமிஷம். ஆமா 14. சிட்டி ஓல வந்து பாஸ் ஆனது எத்தனை பேரு? 25. அந்த 25 வந்து மேல இருக்கணும் அப்படிதானே? அதுக்கப்புறம் கீழே வாட் பர்சன்டேஜ் ஆஃப்னா ஆஃப்க்கு அப்புறம் உள்ளது கீழே இருக்கணும். ஆஃப்க்கு அப்புறம் என்ன இருக்கு? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாசிங். எல்லாத்துலயும் பாஸ் ஆனவங்களை மட்டும் ஆட் பண்ணும். 30, 22, 33, 25, 35, 27. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணா என்ன வருது? 170. 172 வருதா? ஸோ 172 இன்டூ என்னது? 100. இந்த 100 எதுக்காக போடுறோம்? பர்சன்டேஜ். இப்போ இதுல எப்படி கேன்சல் பண்ணலாம் சொல்லுங்க? 2 டேபிளாலயா? ஓகே. இது வந்து 50 டைம்ஸ் போகும். இது எத்தனை டைம்ஸ் போகும்? 8 to 16, அப்புறம் 86. மறுபடியும் 2 டேபிள்ல போடலாமா? 25, இங்க வந்து 43. இதுக்கப்புறம் டிவைட் ஆகுமா? ஆகாது. மேல 25 into 25 பெருக்குனா 625. இத 43ஆல என்ன பண்ணும்? 62ல ஒரு 43 போகும். பேலன்ஸ் என்ன வரும்? 9. சரி 19 வருமா? 43 195 எத்தனை டைம்ஸ் போகும் அப்ராக்சிமேட்டா? 4 டைம்ஸ் போட்டா எவ்வளவு வரும்? 172. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அப்ராக்சிமேட் தானே கேட்டிருக்காங்க. அப்ப 14 போட்டாலே போதும் ஆன்சர். தோராயமாக. பிராக்கெட்ல வந்து தோராயமாகன்னு இருக்கும், அல்லது அனுமானமாக அப்படின்னு இருக்கும். ஓகே தானா? ஸோ இது எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார் கிராஃப்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா லைன் கிராஃப் அண்ட் டேபிள். சரியா? அதோட டிஐ முடியும். டேபிள்ல வச்சு கொடுத்தா எப்படி செய்யறது, லைன் கிராஃப்னா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? இதே கிராஃப் தான், இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி லைன் கிராஃப் வந்தாலும் இதே கான்செப்ட் தான். பார் கிராஃப்க்கு என்ன போடுறோமோ அதே கான்செப்ட் தான் லைன் கிராஃப்க்கும். சரியா? அதுக்கப்புறம் டேபிள், டேப்லர் காலம் கொடுத்துட்டு அதுல டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸை வச்சு நம்ம என்ன செய்யணும்? இதே கொஸ்டின்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அது
இந்த 4ல எது வேணாலும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே, ஈஸியான டாபிக் தான் இது. நீங்க இது வரைக்கும் பாத்தீங்கல்ல, ஏதாவது டஃப்பா இருக்கா, ரொம்ப டஃப்பா இருக்கா, அப்படி இருக்கா? எது உங்களுக்கு அதாவது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும்? டஃப்பா இருக்காது, எது மாதிரி இருக்கும்? பர்சன்டேஜ் போடுறது அந்த இடம், அப்புறம் அந்த டேட்டாஸ் எடுக்கிறது, இந்த 2 இடத்துலயும் வந்து உங்களுக்கு ஒரு வேலை இப்படி இருந்தா அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கலாம். அது போட போட தெளிவாயிடும். இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் ஓகேவா? உங்களுக்கு இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா, மறுபடியும் நீங்களே போய் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, சரியா? இந்த ஆன்சர்ஸ் வந்து இல்லாம நீங்களாவே தனியா ஒரு பேப்பர் எடுத்து அதுல ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரி, இப்ப நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஜிகே கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணியிருக்கேன். அது படிக்க சொல்லியிருந்தேன். அது எத்தனை பேர் படிச்சீங்க? நீங்க எல்லாதான் படிக்க சொல்றீங்க, எதை சொல்றீங்கன்னே தெரியல அப்படின்னு. எல்லாமே படிங்க படிங்கன்னு தானப்பா சொல்றேன். கவனிங்க, இப்ப நான் ஜிகேலாம் நீங்க வந்து தனியா படிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி அப்பப்ப காதால கேட்கறது, டிஸ்கஸ் பண்றத பாக்குறது, இந்த மாதிரி இருந்தா பாதி கொஸ்டின்ஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மெமரி ஆயிடும், சரியா? இப்போ நான் ஒரு கொஸ்டின் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து 4 சப்ஜெக்ட் சேர்ந்தது. எதெல்லாம்? சயின்ஸ், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் இந்த இருக்கும். இதுல சில கொஸ்டின்ஸ் நீங்க ஸ்கூல் டேஸ்ல படிச்சதெல்லாம் வரும், சரியா? நம்ம மொத்தம் 40 கொஸ்டின் இருக்கு. இதை டிஸ்கஸ் பண்ணலாமா? இது தெரிஞ்சது சொல்லுங்க. செல்ஸ் வேர் டிஸ்கவர் பை ராபர்ட் ஹூக். முதல்ல செல்ல கண்டுபிடிச்சது யாரு? ராபர்ட் ஹூக். ஓகே, அடுத்தது the antibiotic properties of penicillin was discovered by. பெனிசிலினோட பயன்பாட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு? அலெக்சாண்டர் ஃபிளமிங். நம்ம ஃபிளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்லாம் பார்த்தோமே, அந்த ஃபிளமிங் இவரும் ஒன்னா இருக்கலாமா, இருக்க முடியாதா? ஒண்ணுதான். ஓகே, அடுத்தது ஹைட்ரோபோபியா இஸ் அசோசியேட்டட் வித். ஹைட்ரோபோபியாங்கிறது ஒரு டிசீஸோட சிம்டம். அது என்ன டிசீஸ்? ரேபிஸ். ரேபிஸ் எதனால வரும்? நாய், பூனை, குரங்கு இது எல்லாமே கடிக்கிறதுனால என்ன வரும்? ரேபிஸ். சரி. காய்டர் இது எதோட டிஃபிஷியன்சி? காய்டர் அயோடின். அயோடினோட பற்றாக்குறையினால வரக்கூடிய நோய் தான் இது. ஆஸ்டியோபோரோசிஸ் இதுவும் ஒரு டிஃபிஷியன்சி தான். இது வந்து என்ன டிஃபிஷியன்சி? புரோட்டீனா? இல்ல. அயன் இல்ல. கால்சியம் இல்ல. இல்ல இல்லன்னு சொல்லுவேன். அப்ப நீங்க அடுத்து சொல்லுவீங்க, அப்ப அது ஆன்சர் வந்துடும். பொட்டாசியம். ஓகே, அடுத்தது Kwashiorkor is a disease caused due to the deficiency of. Kwashiorkorங்கிறது ஒரு டிசீஸ். இது வந்து புரோட்டீன் டிஃபிஷியன்சி. ஓகே, இது வந்து எதனால வரக்கூடியது? புரோட்டீன். அடுத்தது டைட்டன் அப்படிங்கிறது ஒரு பிளானட்டோட மூனோட பேரு. அதாவது துணைக்கோள், ஒரு கோளோட துணைக்கோள் இருக்கு. பிளானட்ஸ்ங்கிறது மொத்தம் 8 பிளானட்ஸ் இருக்கு. அதுல 2 பிளானட்ஸ்க்கு சேட்டலைட் கிடையாது, அதாவது மூன் கிடையாது. எதுலானா மெர்குரி அண்ட் வீனஸ், இந்த 2க்கும் என்ன கிடையாது? மூன் கிடையாது. சோ மூன் இருக்கக்கூடியது, அதிகமான மூன் இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா எது? சாட்டனா ஜூபிட்டரா? ஃபர்ஸ்ட் வந்து ஜூபிட்டர், அப்புறம் தான் சாட்டன். சோ இதுல வந்து டைட்டன் அப்படிங்கிறது எதோட மூனோட பேருனா ஜூபிட்டர். சாரி, சாட்டன். சாட்டன் சனி. சனி கோளோடது, ஓகேவா?
அடுத்தது வோல்ட் மீட்டர் இஸ் அ டிவைஸ் யூஸ்ட் டு மெஷர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின் அழுத்தத்தை அளக்கக்கூடிய கருவி வோல்ட் மீட்டர். ரிக்டர் ஸ்கேல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எதுக்கு யூஸ் பண்றேன்? எர்த்குவாக்ஸ், ஓகேவா, நிலநடுக்கத்தை கண்டறியக்கூடிய கருவி. கோபி டெசர்ட், ஒரு கோபி பாலைவனம்னு ஒரு பாலைவனம் இருக்கு, அது எந்த கண்ட்ரில இருக்கு? ஏசியால எந்த கண்ட்ரில இருக்கு? சைனா, சைனால இருக்கு, ஓகேவா. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ நோபல் கேஸ்? நோபல் கேஸ்னா பீரியாடிக் டேபிள்ல 18th குரூப்ல இருக்கக்கூடியதா நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், இதெல்லாம் வரும். நான் சொன்னதுல எது இல்ல? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான். ஃப்ளூரின், ஃப்ளூரின் வந்து ஹாலஜன் ஃபேமிலி, அது வந்து நோபல் கேஸ் கிடையாது, மந்த வாயுக்கள்ல வராது, ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து ஃப்ளூரின். அடுத்தது த நீடில் காம்பஸ் ஆல்வேஸ் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் நார்த். அதாவது நீடில் கேம்பஸ்னா அந்த காந்த ஊசி பெட்டியில ஒரே ஒரு நீடில் மட்டும் இருந்தா அது எப்பவுமே எதை தான் காமிக்கும்? நார்த்தை தான் காமிக்கும், வடக்கு திசையை தான் காமிக்கும், ஓகே. அதாவது ஒரு நீடில் மட்டும் இருந்தா எப்பவுமே அது நார்த் தான் காமிக்கும், ரெண்டு சைடும் இருந்ததுன்னா நார்த் அண்ட் சவுத், ஓகே. பேட்டரி கன்வெர்ட்ஸ், பேட்டரிங்கிறது எந்த எனர்ஜியை எந்த எனர்ஜியா மாத்தும்? கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும். பேட்டரிக்கு உள்ள இருக்கக்கூடியது கெமிக்கல் தான், சரியா. அடுத்தது த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஃபாரடே. அடுத்தது எலக்ட்ரிக் பல்ப் வாஸ் இன்வென்டட் பை எடிசன். எலக்ட்ரிக் பல்ப் கண்டுபிடிச்சது வந்து எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன். மின் இழை விளக்கு. The Red Cliff line separates India from பாகிஸ்தான். நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில ஒரு பார்டர் இருக்குல்ல, பவுண்டரி லைன், அந்த பவுண்டரி லைனுக்கு பேர் என்ன? ரெட் கிளிஃப். இது ஒருத்தரோட பேரு, சரியா. சோ அதுதான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடியது. இது வந்தே மாதரம் வாஸ் ரிட்டன் பை. வந்தே மாதரம்ங்கிறது நம்ம இந்தியாவோட நேஷனல் சாங்கா நேஷனல் ஆந்தமா? நேஷனல் சாங், தேசிய பாடல். அந்த தேசிய பாடலை எழுதினது யாரு? பக்கிம் சந்திரா சாட்டர்ஜி, அதுதான் அவரோட பேரு. ஜனகணமன எழுதினதுதான் யாரு? ரவீந்திரநாத் தாகூர். வந்தே மாதரம் பாட்டுல ஒரு 4 லைன் பாடுங்க யாராவது. டூ கே கிட்ஸ் தான் அப்படிதான் இருக்கீங்க. வந்தே மாதரம் நீங்க ஏஆர் ரகுமானையே பார்த்து வியக்குறீங்க, அதை விட வியப்பால சாங்ஸ் தான் நிறைய இருக்குப்பா. சரி, ஓகே. வந்தே மாதரம் சாங் எல்லாரோட புக்லயும் ஒரு செகண்ட் பேஜ் ஆர் தேர்ட் பேஜ்ல இருக்கும், பாத்திருக்கீங்களா ஸ்கூல் புக்ல? யாருக்காவது அந்த 4 லைன் பாட தெரியுமா? வந்தே மாதரம் சுஜலாம் சுபலாம் மலையஜ ஸ்ரீதலாம் சஷ்ய சியாமலாம் அப்படிலாம் வருமே, கேள்விப்படுதே இல்லையா? நாளைக்கு போய் எல்லாரும் வந்தே மாதரம் சாங் யூடியூப்ல போட்டு கேக்குறீங்க, புரியுதா? இது வந்து ஒரு பெரிய தேச குற்றம் ஆயிடும் உங்களுக்கு. நம்ம இந்தியாவோட நேஷனல் சாங் அது, ஓகேவா. சரி, அடுத்தது நேஷனல் சாங் எழுதினது யாரு? பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. நேஷனல் ஆந்தம் எழுதினது யாரு? ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் நேஷனல் ஆந்தம என்ன லாங்குவேஜ்ல எழுதினார்? பெங்காலி லாங்குவேஜ்ல எழுதினார். அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு? அதுவும் அவர் தான், ரவீந்திரநாத் தாகூர் தான், சரியா. நம்ம நேஷனல் ஆந்தம் எவ்வளவு செகண்ட்ஸ்குள்ள பாடி முடிக்கணும்? 52 செகண்ட்ஸ்குள்ள பாடி முடிக்கணும். ரொம்ப ராகமா இழுத்தும் பாடக்கூடாது, ஸ்பீடாவும் பாடக்கூடாது, கரெக்டா. சோ இதெல்லாம் வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது which of the following rivers originate from அமர்கண்டாக்? அதாவது இது வந்து ஒரு ரிவர் பத்தின ஒரு கொஸ்டின் வரும்போது அந்த ரிவர் எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற கேள்வி கட்டாயம் வரும். இது வந்து ஒரு ரிவரோட ஆரிஜினேட் பாயிண்ட் வந்து கேக்குறாங்க. அமர்கண்டாக்ல
உற்பத்தி ஆகக்கூடிய நதி எதுன்னு கேக்குறாங்க. ஓகேயா? ஆன்சர் நர்மதா. த நாதுலா பாஸ், கணவாய், அது எந்த லொகேட்டட் இன் த ஸ்டேட் ஆஃப், எந்த ஸ்டேட்ல இருக்கு? சிக்கிம். ஓகே, சிக்கிம்ல இருக்கக்கூடியது. ஒரு பாஸ்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு மலை பகுதிகளுக்கு நடுவுல ஒரு வழிபாதை மாதிரி போகும், அதுதான் பாஸ்ன்னு சொல்லுவோம், கணவாய். ஓகேயா? சோ அதுதான் சிக்கிம்ல இருக்கு. ஓகேயா? அடுத்தது லேக், டால் லேக், இது எங்க இருக்கு? அஜ்மீரா, ஹைதராபாத்தா, ஆக்ராவா, சிம்லாவா? நீங்க படிச்சிருந்தா இது பார்க்கும்போது உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது ஞாபகம் வரும். ஆன்சர் வந்து அஜ்மீர். ஓகேயா? அடுத்தது 21. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபண்டமெண்டல் ரைட் இன் இந்தியா? இந்தியால மொத்தம் எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, அடிப்படை உரிமைகள்? 6 5? 5. அதுல நீங்க கொடுத்திருக்கிறதுல எது கிடையாது? ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் கிடையாதா? அதுதான்ப்பா மெயின். எந்த மதத்தை வேணாலும் யாரு வேணாலும் பின்பற்றலாம். ரைட் டு ஒர்க், ரைட் டு ஈக்குவாலிட்டி, எல்லாரும் சமம் தான். எஜுகேஷன், ஓகே, கண்டிப்பா எல்லாருக்கும் படிக்கிறதுக்கான உரிமை இருக்கு. ரைட் டு ஒர்க்குங்கிறது அது அடிப்படை உரிமையில வராது, புரியுதா? நெக்ஸ்ட், the 8th schedule of the Indian Constitution deals with, 8th schedule வந்து லாங்குவேஜ் மீன் பண்ணுது. ஓகே, நம்ம இந்தியால மொத்தம் எத்தனை அபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு? 22 அபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு. ஓகே, அதுல ஒண்ணுதான் தமிழ், ஹிந்தி எல்லாமே. ஓகே, அடுத்தது, socialist was added to the preamble in the of the Indian Constitution. அதாவது இந்த வேர்டு இருக்குல்ல, சோசியலிஸ்ட்ங்கிற வேர்டு, அது வந்து எத்தனாவது சட்ட திருத்தத்தின் படி கொண்டு வந்தாங்க? நிறைய அமெண்ட்மெண்ட் வந்து நிறைய இருக்கு. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை நிறைய டைம் வந்து திருத்திருக்காங்க. ஓகேவா? சோ அதுல எத்தனாவது சட்ட திருத்தம்? 42, 42nd அமெண்ட்மெண்ட். இதெல்லாம் ஃபேமஸான கொஸ்டின்ஸ், இதெல்லாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 42வது சட்ட திருத்தம். அடுத்தது, ஆல் எலிமெண்ட் ஃபவுண்ட் இன் ஆல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், எல்லா கரிம சேர்மங்களையும் கண்டிப்பா இது இருக்கும் அப்படின்னா அது என்னது? கார்பன். ஓகேயா? கார்பன் வந்து எல்லாத்துலயும் இருக்கும். அடுத்தது, வென் காமன் சால்ட் இஸ் மிக்ஸ்டு வித் ஐஸ், த ஃப்ரீசிங் பாயிண்ட், பனிக்கட்டி எல்லாம் எடுத்துட்டு வருவாங்கல்ல பெரிய பெரிய சைஸ்ல, இந்த மீன் எல்லாம் வைக்கிறதுக்கு பனிக்கட்டி, அப்புறம் வந்து இறந்து போனவங்களை வைக்கிறதுக்கான பனிக்கட்டி, உயிரினங்கள் இறந்துருச்சுன்னா அதை வந்து ஃப்ரீஸ் பண்றதுக்காக, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பனிக்கட்டியில உப்பு சேர்த்தா அது உருகக்கூடியது. எல்லா பனிக்கட்டியுமே உருக ஆரம்பிச்சிடும். அப்படி உருகுமா உருகாதா? சாதாரண உப்பை பனிக்கட்டியோட சேர்த்தா அதனோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன ஆகும்? உறைநிலை என்ன ஆகும் அப்படின்னா லோ ஆகும். சரியா? குறையும். அடுத்தது, who gave India the famous slogan ஜெய் ஜவான் ஜெய் கிசான்? லால் பகதூர் சாஸ்திரி. ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை முதல்ல சொன்னது யாரு? ஓகே, அடுத்தது, which of the following is essential constituent of acids? ஹைட்ரஜன். எல்லா ஆசிட்ஸ்லயும் கண்டிப்பா என்ன இருக்கும்? ஹைட்ரஜன்ங்கிறது கட்டாயம் இருக்கும். ஓகேவா? அடுத்தது, லைட் இயர் இஸ் த யூனிட் ஆஃப், லைட் இயர்ங்கிறது எதோட யூனிட்? டிஸ்டன்ஸ். எங்க உள்ள டிஸ்டன்ஸ்? ஸ்பேஸ்ல, விண்வெளியில. ஓகேயா? இப்ப சூரியனுக்கும் இன்னொரு கோளுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து நம்ம கிலோமீட்டர்ல சொல்றதை விட எது ஈஸி?
லைட் இயர்ல தான் சொல்றது ஈஸி. ஓகேவா? த சவுண்ட் cannot பாஸ் த்ரூ. சவுண்ட் வந்து எது வழியா பாஸ் ஆகாது? வேக்கம். வெற்றிடம், காற்று இல்லாத இடத்துல சவுண்ட் பாஸ் ஆகாது. ஓகேவா? த பவுண்டரி லைன் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் படிச்சோம்ல, அது என்னது? இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஓகே, இது என்னது? இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான். இந்த லைனுக்கு பேர் வந்து டூரண்ட் லைன், டூரண்ட் கோடு. Which of the following is not an alloy of copper? காப்பர் சேர்க்காத ஒரு அலோகம் அப்படின்னா அது என்னது? அலாய் அப்படிங்கிறது உலோக கலவை பாசல். உலோக கலவை. உலோக கலவையில காப்பர் இல்லாதது எதுன்னு கேக்குறாங்க. பிரான்ஸ்ல கண்டிப்பா காப்பர் இருக்கு, பிராஸ்ல இருக்கு, சால்டர்ல இருக்கு, கன் மெட்டல். இந்த ரெண்டுல எது இல்லைன்னு சொல்லணும்? சோல்டர். சோ இதுல வந்து காப்பர் கிடையாது. ஓகேவா? அடுத்தது, which of the following is a good conductor of both heat and electricity? ஹீட் எலக்ட்ரிசிட்டி ரெண்டையுமே கடத்தக்கூடிய ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஃபைட். கிராஃபைட் வந்து எதோட ஆலோட்ராப்ஸ்? கார்பனோட ஆலோட்ரோப். கார்பனோட இன்னொரு ஷேப், அதுதான் கிராஃபைட். டைமண்ட், கிராஃபைட் இது ரெண்டுமே கார்பனோட இன்னொரு ஷேப். ஓகேவா? அடுத்தது, the disease scurvy occurs because lack of following vitamin. ஸ்கர்விங்கிற டிசீஸ் எதனால வருது? விட்டமின் சி. அந்த டிசீஸ் வந்தா என்ன நடக்கும்? ஈறுகள்ல ரத்தம் வடியக்கூடியது. ஓகேவா? நம்மளோட ஜெர்ம்ஸ்ல வந்து அப்படியே பிளட் வரும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் காமிப்பாங்களே, ஒரு ஃப்ரூட்டை கடிச்சாங்கன்னா உங்க ஈறுகள்ல ரத்தம் இருக்கு. ஏன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு சொல்லி ஆட் வருமே, அது. ஓகே, அந்த ஆட்ல பாத்திருக்கீங்களா? சரி. அடுத்தது, the outer layer of skin is called epidermis. எங்க படிச்ச ஞாபகம்? ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா? புரியல. கிரீம்ல போட்டிருக்கோம். ஸ்கின் கிரீம்ல போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்தது, who among the following is known as father of genetics? மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜிஜே மெண்டல். என்ன? அவர் வந்து ஒரு ஜிஜே மெண்டல் பத்தி தெரியுமா? ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். அவர் ஒரு ஃபாதர். சர்ச்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, அப்புறம் டீச்சராகவும் இருப்பாரு. அவரோட ஹாபி வந்து என்னன்னா நிறைய செடியெல்லாம் வளர்த்துட்டு இருப்பாரு. ஸோ அப்போ வந்து பட்டாணி செடி அவர்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்கு. அதை என்ன செய்வாருன்னா, 2 பட்டாணி செடியை எடுத்துக்கிறாரு. ஒன்று வந்து கிரீன் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கக்கூடியது, ஒன்று ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கக்கூடியது. சரி, ப்ளூ அண்ட் ஒயிட் இந்த ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வளர்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10,000 பிளான்ஸ் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாரு? ரிசர்ச் பண்ணியிருப்பாரு. ஓகே, 34 ஃபேமிலியை சேர்ந்த 10,000 பிளான்ஸை ரிசர்ச் பண்ணி அது அவர் வந்து ஜீன்னா என்ன பிளான்ஸ்ல கண்டுபிடிச்சாரு. அந்த கான்செப்டை வச்சுதான் நம்ம ஜெனடிக்ஸ்ங்கிறது எங்க வந்துச்சு? அனிமல்ஸ்ல வந்துச்சு. ஓகேவா? சோ அவ்வளவு பெரிய ஆள் அவரு. அவர் பேரை வச்சுலாம் அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. புரியுது? என்ன நேம்? அவரு மெண்டலீவ். இந்த தனிம வரிசை அட்டவணை பீரியாடிக் டேபிள கண்டுபிடிச்சவர் வந்து அவரோட பேர் வந்து மெண்டலீவ்னு வரும். சரியா? அவர் வேற, இவர் வேற. இவர் வந்து ஜிஜே மெண்டல். பீரியாடிக் டேபிள். அடுத்தது, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஒரு செல்லுக்கு வந்து எனர்ஜியை கொடுக்கக்கூடியது எதுதான்? மைட்டோகாண்ட்ரியன். ஓகே, அடுத்தது, the process by which solar kinetic energy is converted into chemical energy of carbohydrates is known as photosynthesis. இது சென்ட் பண்ணி 1 வாரத்துக்கு மேல ஆகுது. இந்த கொஸ்டினை சென்ட் பண்ணி ஆன்சரும் சென்ட் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு நீங்க பாக்குறீங்க உங்க அப்டேட்ஸ.
அடுத்தது ஐனி அக்பரி வாஸ் ரிட்டன் பை. ஐனி அக்பரி யாரால் எழுதப்பட்டது? ஆக்சுவலி ஐனி அக்பரிங்கிறது யாரோட சுயசரிதை? அக்பரோட சுயசரிதை. அது எழுதினது அக்பரா? அக்பருக்கு எழுத படிக்க தெரியுமா? தெரியாது. அது தெரியுமா எல்லாருக்கும்? அக்பருக்கு வந்து ரீட் பண்ண தெரியும், பட் அவரால் சுயசரிதை எழுத முடியாது. ஓகேவா? அவரு ஒரு பாரசீக கவிஞரை வச்சுதான் அது எல்லாமே எழுதிட்டு இருப்பாரு. அபுல் ஃபாசல். சரி, அபுல் ஃபாசல். இதுல ஆப்ஷன் இல்ல. நன் ஆஃப் திஸ். ஐனி அக்பரி எழுதினது வந்து அபுல் ஃபாசல். பீர்பால் வந்து அக்பரோட அவையில இருந்த யாரு? ஒரு அட்வைசர்னு சொல்லலாம். ஓகேயா? ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது பீர்பால் தான் கருத்து சொல்வாரு, ஆலோசனை சொல்வாரு. இவர் வந்து பினான்ஸ் மினிஸ்டர், தோடர் மால். அக்பரோட இருந்த பினான்ஸ் மினிஸ்டர் இவர். ஓகே, அடுத்தது முத்ர ராட்சசா. இது ஒரு புக்கு. இது எழுதினது யாரு? ரிட்டன் பை. அவர் பேர் தான் ஈஸியா இருக்குனால சொல்றீங்களா? விஷாகதத்தா. இவர் எழுதினது வந்து யாரு? விஷாகதத்தா. காளிதாசர் நிறைய நூல் எழுதியிருக்காரு. அதுல ஏதாவது? சாகுந்தலம் அவர் எழுதினது. வேற? மாளவிகா அக்கினி மித்ரா. இதெல்லாம் வரும். சரி, ஓகே, அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல முதல்ல இருந்து எல்லா தலைவர்களுமே வந்து இருந்திருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விமனா இருந்தது யாரு? அனி பெசன்ட். ஓகேயா? ஸோ இந்த கொஷின்ஸை திருப்பி ஒரு தடவை ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். தேங்க்யூ.